நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோயில், தூத்துக்குடி சபைகள் மற்றும் அனைத்து மற்ற சபைகளிலிருந்து இங்கே கூடியிருக்கிற 3ஆம் வால்யூமுடைய தியானம் ஆராய்ச்சிக்காக இருக்கிற அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, ஒரு வாரம் இடைவேளை இருக்கிறதுனால மன்னிக்கணும். நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த 3ஆம் வால்யூம் உடைய இருக்கிற தியானம் நம்ம ஆரம்பித்த பிற்பாடு நீங்க கூட அந்த இடை சமயத்துல அது பகுதி மேல நீங்க படிக்கலாம், நீங்க சிந்திக்கலாம். அதன் மேல சில கேள்வி கருத்து இருந்தா நீங்க எழுதி வைக்கலாம். இந்த மீட்டிங்ல அதை நீங்க வெளிப்படலாம். ஞாபகம் நம்மளுடைய ஃபார்மேட் எப்படி நம்ம படிக்கிறோம். இந்த 3ஆம் வால்யூம்ல வந்து இப்போ நம்ம எப்படி படிச்சுன்னு வந்துருக்கிறோம்னா, தேவ கிருபையில இப்போ வந்து நம்ம சாப்டர் 2, அதாவது முடிவு காலம் அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் தலைப்பானது இருக்கிற அந்த சாப்டர்ல நம்ம பேரா 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 நம்ம படிச்சுன்னு வந்துருக்கிறோம். ஒவ்வொரு பேரா முடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பேராவுடைய இருக்கிற அர்த்தத்தை உங்களுக்கு சுருக்கமா சொல்றோம். நம்ம உங்கள்கிட்ட அன்பான வேண்டிக்கொள் என்னன்னா, இந்த பேரா வாசிக்கும் போது உங்க எல்லா கரங்கள்ல அந்த 3rd வால்யூம் இருந்து அந்த பேரா உங்க முன்பாக இருந்து சிஸ்டர் வாசிக்கும் போது அதை நீங்கள பார்த்து அப்பதுக்கப்போ உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டிய கேள்வி இருந்தா, சொல்ல வேண்டிய கருத்து இருந்தா நீங்க வெளிப்படலாம். எப்போனா நான் வந்து அந்த சுருக்கிட்டு சொல்லிட்டு பிற்பாடு அப்போ உங்களுடைய நேரம் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல யாரோ ஒரு சகோதரர் ஒரு கருத்து பேசினா, வேற உங்க மத்தியில இருந்து சகோதரிகள் ஏதோ பேசுறதுக்கு விரும்பிட்டானா நீங்க தாராளமா நீங்க பேசலாம். இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கிற பாணியில தான் நம்ம பிரதர் உங்க வாய்ஸ் கேட்கல பிரதர். இப்ப பிரதர் கேக்குதா? ஓகே ஓகே. மன்னிக்கணும். நம்ம ஆரம்பிக்க போறோம். தேவனுடைய கிருபையில இன்னைக்கு ஞாபகம் வைக்கணும் அந்த காரியங்கள். நீங்க இப்போ உங்க கரங்கள்ல அந்த 3rd வால்யூம் இருக்கணும். அந்த பேஜ் வந்து திறந்துட்டு இருக்கணும். நீங்க அதை பார்த்துன்னு இருக்கணும். அந்த வார்த்தைகள் ஏதோ சிஸ்டர் வாசிப்போம். அது மேல உங்களுடைய கருத்துக்கள் நீங்க வெளிப்படலாம். முதல் இப்போ அந்த வேத வாசிப்பு ஆரம்பிக்கலாம். வாசிக்கிற சிஸ்டர் பெல்பெட்ரானி இல்லைங்களா? வணக்கம் சிஸ்டர். இப்போ போன தடவை நம்ம இந்த வாசிப்பு நம்ம பண்ணும்போது நீங்க ஞாபகம் இருக்கும், ஒரு பேரா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது இந்த இந்த போப் அமைப்பு தான் அந்த பாலாக்குற அருவருப்பு, அந்த கடைசி பேரா. அது திருப்பி அந்த பேரா கொஞ்சம் படிங்க சிஸ்டர். வாசிக்க வேண்டிய பக்கம் 11, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மாபெரும் போப்பு அமைப்புதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் என்கிற பெயரில் பல நூற்றாண்டுகளாக உலகத்தையும் சபையையும் கெடுத்த பாழாக்குகிற அருவருப்பு என்கிற உண்மையை இதற்கு முந்தைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் போதுமான அளவு தெளிவுபடுத்தி இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அது வெகு காலமாக கிறிஸ்தவ சபையாகிய தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருப்பது உண்மைதான். அதன் தவறுகளில் இருந்து நாம் ஓடி போவதற்கு ஏதுவாக அதன் அருவருக்கத்தக்க குணாதிசயங்களை அதிகமாக பார்க்கும்படியாக கிடைத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலம், அதாவது தானியேல் 8வது அதிகாரம் வசனம் 14, சீக்கிரத்திலே உயர்த்தப்பட்டு தேவனுடைய மகிமையால் நிரப்பப்படும். நன்றி சிஸ்டர். இந்த பேராகிராஃப்ல அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை, நீங்க ஞாபகம் இருக்கும், நம்ம ஆரம்பித்தோம் தானியேல் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல வருது அந்த பாலாக்கிற அருவருப்பு. அது நம்ம பார்க்கும்போது அது வந்து எப்படி ஒரு வேற ஒரு புரிதல் பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில அது வெளிப்பட்டது. அதாவது ஒரு சீரியால இருந்து ஒரு ராஜா ஆன்டியோகஸ் எபிஃபானிஸ், அவர் எப்படி
எருசலேம்குள்ள வந்து அவர் எப்படி அது வந்து ஆலயத்துல எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துல வந்து ஒரு அவருடைய இருக்கிற விக்கிரம் ஜூபிட்டர் ஒலிம்பஸ் உடைய விக்கிரம் அங்கே போட்டு அதுதான் அந்த மாதிரி இருக்கிற செயல்பாடு அதுக்கு வந்து இது நிறைவேற்றுக்குது வந்து அநேகர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையில மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அவருடைய பெரிய தீர்க்க தரிசனத்துல இந்த மாதிரி வந்து அந்த பாலாக்கிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துல நிக்க காணும் போது அந்த விஷயத்தை அவர் பேசும்போது அது என்ன புரிய வந்துச்சுன்னா இது இன்னும் நிறைவேறல, இது நிறைவேற வேண்டியா இருக்குது. அந்த இருக்கிற தீர்க்க தரிசனத்துடைய அர்த்தம் சகோதரர் ரசல் தெளிவா இங்க சொல்றாரு. இதுதான் என்னன்னா இதுதான் வந்து அந்த அருவருப்பமான இருக்கிற போப்பு அமைப்பு ஏதோ பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்துவின் சபையில நிக்குது குறிக்குது ஆளுகை ஆளுக்கொண்டிட்டு இருக்குது. பரிசுத்த ரோம ராஜ்யம் இருக்கிற ஆளுகை அதிகாரம் செலுத்திட்டே வந்து இருக்குது. இந்த விஷயத்தை நீங்க தெரியும். நிக்கிறது அடையாளம் பைபிள்ல என்ன குறிக்குதுன்னா ஆளுக்கொண்டின்னு இருக்கிற நிலை. எக்ஸாம்பிள் வாசிக்கலாம். தானியல் 12:1 தானியல் 12:1 தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 1. மன்னிக்கணும், உன் இன்னைக்கு நிறைய பட்டாசு சவுண்ட் இருக்கும் என் வீட்டுக்கு வெளியே, அது மன்னிக்கணும். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அக்காலத்துல எழும்புவான் அந்த வார்த்தை வந்து ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட் நிக்கிறது வந்து குறிக்குது கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகை. மீகாவேல் சொல்லும்போது இது அவருடைய பரலோக பேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56வது வசனம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வசனம் 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்துச்சு ஸ்தேவானோட இருக்கிற தரிசனத்துல. அதுல இருந்து தான் நம்ம புரியுது ஸ்தேவானோட இருக்கிற தரிசனமே ஒரு நிழலு, ஒரு கடைசி ஒரு ஸ்தேவான் வகுப்பார். இந்த ஒட்டுமொத்தம் இருக்கிற காரியம் ஏதோ ஸ்தேவானுக்கு நடந்துச்சு, அது நிழல் மாத்திரமா இருக்கு. ஒரு ஸ்தேவான் வகுப்பார் யுகத்தின் கடைசியில 7ஆம் கலசத்தின் சமயத்துல அவங்க வந்து இந்த சாட்சி கொடுக்குவாங்க கர்த்தருடைய நிக்கிறது. ஏன்னா அந்த நேரத்துல ஸ்தேவான் நிஜமாய் பேசும்போது கர்த்தர் கண்டிப்பா தேவனுடைய வலது பரிசத்துல அவர் நிக்கல. சங்கீதம் 110 சொல்லுது உட்கார்ந்து தான் இருந்தாரு. சரி, இப்போ இந்த விஷயங்கள் இந்த பேரா சம்பந்தப்பட்ட காரியங்கள் அந்த காரியத்து மேல யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கருத்து சொல்லணும்னா இப்போ மோஸ்ட் வெல்கம். நம்ம மத்தியில விதவிதமான சகோதர சகோதரி இருக்குவாங்க. ஒரு சிலருக்கு இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். எந்த கூச்சமே வேண்டாம். தைரியமா நீங்க சொல்லுங்க. இல்ல பிரதர் இது புரியல, இது திருப்பி சொல்லுங்க. அது கண்டிப்பா அது நம்மளுடைய இருக்கிற கடமை அது செய்யறதுக்கு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர் கனிராஜ் பிரதர். இந்த தானியேல் 5:19 அதிகாரம் கொஞ்சம் விளக்கி சொல்லலாமா பிரதர்? தானியேல் 5:19 5:19 போட்டிருக்கு. 8:14 போட்டுக்குது. தானியேல் 11க்கு அப்புறம் 5:19 போட்டிருக்காது இருக்குது.
இல்ல இல்ல கனி, இங்க இல்ல இந்த பேரால. ஓ! சாரி. அதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மற்ற சகோதர சகோதரிகள், ஆம், நீங்க கண்டிப்பா பேசலாம். இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க, அந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனத்துல இருக்கிற அந்த பாழாக்குற அருவருப்பு, அது ஆ, வார்த்தை, அந்த 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 தீர்க்க தரிசனம், அது ஒரு நிறைவேற மாறி சூழல் நடந்துச்சு. ஆனா அது இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேற்றுதல் கிடையாது. பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில இதே விஷயத்தை எடுத்து அவரு பேசும்போது என்ன காமிச்சுச்சுன்னா, இது இன்னும் நிறைவேறல. கடைசியில இப்போ இந்த யுகத்தின் முடிவுல நீங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்ப நமக்கு கிளியரா புரியுது, எல்லாம் தூதன் மூலமாய் அந்த பாலாக்கிற அருவருப்பு குறிக்குது ஒரு அமைப்பு, இந்த போப்பு அமைப்பு. இந்த போப்பு அமைப்பு எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலம், அதாவது கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய ஆலயத்துல நிக்கிறது நிக்கிறது அவங்களுடைய அதிகாரம் செலுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆளுகை செலுத்திருக்கிறாங்க, பரிசுத்த ரோம ராஜ்யம். இந்த காரியத்தை தான் இந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனத்துடைய உண்மையான நிஜமான அர்த்தமா இருக்கிறது. இது குறிப்பிட்ட நாட்கள் தான் அந்த அனுமதி தேவன் தந்திருக்கிறாரு. அப்படி பிரதர் எழுதும்போது சீக்கிரமாய் இதோடைய இருக்கிற நீக்கப்படுதல் நடக்கும். அப்புறமா நம்ம பார்க்க போறோம், அந்த பரிசுத்தம் ஆக்கப்பட்ட ஆலயம் அது தேவன் உடைய மகிமையில நிறைஞ்சிட்டு இருக்கும். சரி, யாருக்கு கருத்து இல்லைன்னா நம்ம மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்? இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரத்தோடைய விவரம், வசனமோட இருக்கிற விவரம், எக்ஸ்பிளனேஷன், வேர்ஸ் பை வேர்ஸ். சரி சிஸ்டர், நீங்க ஆரம்பிக்கலாம். பக்கம் 11 செகண்ட் பேராகிராஃப். இந்த அறிமுகத்தோடு தானியேல் 11ஆம் அதிகாரத்தை அதன் வரிசைப்படி ஆராய முற்படுகிறோம். 2வது வசனம் மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்தோடு தொடங்குகிறது. கடைசி ராஜாவாக 3ஆம் டேரியஸ் கோடோமனஸ் இருந்தான். 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட சிஸ்டர் ஒரே நிமிஷம், அந்த 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தானியேல் 11:2. இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாக இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். தானியேல் 11:2. அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வசனத்துக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் விளக்கம் இங்கே 3ஆம் வால்யூம்ல. இங்க 2ஆம் வசனத்துல ஒரு இது மேதோபரிசியா ராஜாக்கள் காமிக்கிறது. மேதோபரிசியா ராஜாக்கள்ல ஒரு 4ஆம் மற்றும் கடைசி ராஜா, அவர் பேர் தாரியு 3வது கோடோ மேனஸ், அப்படி அவருடைய பேரு. சோ இந்த காரியத்தை இங்கே பேசுது. ஒருவேளை தெரியல, தேவைப்படாது. ஒருவேளை நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த விஷயத்தை நீங்க விக்கிபீடியால, கூகுள்ல கூட நீங்க மேதோபரிசியா ராஜாக்கள் குறித்து நீங்க போயிட்டு பார்க்கலாம். பட் இன்னைக்கு நாங்க உடைய நோக்கம் என்னன்னா, இந்த தேவனுடைய வசனத்தை, தீர்க்க தரிசன வசனத்துடைய விளக்கம் என்ன, அது யார் குறிக்குது, அது விஷயத்தை தான், அந்த பார்வையில தான் நம்ம எடுத்துன்னு பார்த்துக்கிறோம். சோ இப்போ இந்த 2ஆம் வசனத்தின் மேல
ஏன்னா 3ஆம் வசனத்துக்கு நெக்ஸ்ட் நம்ம போறோம். 2ஆம் வசனத்தின் மேல இந்த கொடுத்த விளக்கத்து மேல யாருக்கு ஏதாவது கேள்வி கருத்துன்னா நீங்க பேசலாம். இப்ப நீங்க பார்த்துக்கோ இந்த 2ஆம் வசனத்துடைய கடைசியில வந்து இந்த மேதோ பரிசியா ராஜாக்கள் யார்கிட்ட பிரச்சனை போராட்டம் நடக்குதுன்னா கிரேசியா கிட்ட, கிரேக்கர். ஏன்னா கிரேக்கர் அடுத்து வரப்போற சாம்ராஜ்யம் இந்த இருக்கிற போராட்டங்கள் சண்டைகள் வழியாய் மேற்கொண்டு அந்த இடம் எடுப்பான். அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல இங்க நாம பார்த்துக்கிறோம். கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. சரி சிஸ்டர், 3வது வசனம் சாரி அடுத்த பேருக்கு போலாம். 3வது வசனம் குறித்து 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட பராக்கிரமுள்ள ராஜா கிரேக்க நாட்டவரான மகா அலெக்சாண்டர் ஆவான். இவனை பற்றி வில்லார்ட் என்பவர் எழுதிய சரித்திர துணுக்குகளிலிருந்து கொடுக்கப்பட்ட கீழ்கண்டவற்றை ஆர்வத்துடன் படிக்க இயலும். அவர் கூறுகிறார், 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆனாலும் பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். சரி, இந்த 3வது வசனத்தோட இருக்கிற இந்த எழும்பி வர பராக்கிரமசாலையின் ராஜா, இது யார் பார்க்கணும்னா இது அலெக்சாண்டர் தி கிரேட். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் குறித்து அவருடைய இருக்கிற ஆளுகை குறித்து ஒரு எழுதுறவர், அவர் பேர் வில்லார்டு, சரித்திர எழுதுறவர். அந்த சரித்திர எழுதுறவர் வந்து அவர் சாட்சி கொடுக்க போறாரு. இந்த விஷயத்தை அடுத்து நம்ம படிக்க போறோம். இது வந்து சிஸ்டர் நீங்க வாசிங்க. மாவீரனான அலெக்சாண்டர் யூதேயா தேசத்தின் மேல் படையெடுத்த பின்னர் இராணுவ வீரர்களையும் தனது இராணுவத்திற்கு உணவுப் பொருட்களையும் வழங்குமாறு ஒரு கட்டளையை எருசலேமிற்கு அனுப்பினான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய ஜேடஸ் என்பவன் தான் பெர்சியா ராஜாவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடியால் அவன் ஜீவனுள்ள நாள் மட்டும் தான் கடைபிடித்திருந்த நோக்கத்தை கைவிட முடியாது என்று பதில் எழுதினான். இப்படியாக மறுப்பு தெரிவித்ததற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தீர்வின் முற்றுகை முடிந்தவுடன் எருசலேமுக்கு நேராக சென்றான். அவன் வந்திருப்பது எதற்காக என்று அறிவிக்கப்பட்ட போது அவனோடு வாதம் பண்ண முடியாது என்பதை முற்றுமாக உணர்ந்த உடன் பிரதான ஆசாரியன் தனது இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கி பாதுகாப்பிற்காக முறையிட்டான். இரவு வேளையில் ஒரு தரிசனத்தின் மூலமாக கட்டளை பெற்று அவன் பட்டணத்தின் வாசல்களை திறந்துவிட்டு வழியெல்லாம் மலர்களை தூவினான். லேவிய ஆசாரியத்திற்கான அருமையான ஆடைகளை தரித்து கொண்டு வெள்ளை அங்கிகள் அணிந்த ஆசாரியர்கள் எல்லாரும் பின்தொடர வெற்றி வாகை சூடிய அலெக்சாண்டரை சந்திப்பதற்காக முன்னாக சென்றான். அலெக்சாண்டர் அவனை சந்தித்தான், வணங்கினான், அவனுக்கு ஆராதனை செய்தான். அலெக்சாண்டருடைய நண்பன் மிகவும் ஆச்சரியப்பட்டு மற்றவர்கள் அவனை ஆராதிக்கும் போது அவன் ஏன் பிரதான ஆசாரியனை ஆராதிக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவன் கீழ்கண்டவாறு பதில் சொன்னான், நான் அவனை ஆராதிக்கவில்லை, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனுடைய ஊழியனாக இருப்பதால் ஆராதிக்கிறேன். நான் அவனை பார்த்தவுடன் அவனை அறிந்து கொண்டேன். பெர்சியா தேசத்தை வெற்றி வாகை சூடுவதை குறித்து தியானிக்கும் போது மகேதோனியாவில் ஒரு தரிசனத்தை கண்டேன். அதில் நான் பார்த்த விசேஷ ஆடை அவனுடையதாக இருக்க கண்டேன். அந்த தரிசனத்தில் அவன் தன்னுடைய தேவன் முன்னாக சென்று எனக்கு வெற்றி தருவதாக வாக்களிப்பார் என்று அவன் உறுதியாக கூறினான். அலெக்சாண்டர் அப்பொழுது ஆசாரியர்களை அரவணைத்து அவர்கள் நடுவாக நடந்து இப்படியாக எருசலேம் நகருக்குள் நுழைந்து
மிகவும் பயபக்தியுடன் ஆலயத்தில் பலி செலுத்தினான். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தானியேல் தீர்க்க தரிசனங்களை அவனுக்கு சுட்டிக்காட்டி, அவனால் பெர்சிய தேசம் தோல்வி அடையும் என்பது ஏற்கனவே அதில் கூறப்பட்டுள்ளது என்கிற அர்த்தத்தை விளக்கி கூறினான். ஒரு பெரிய சரித்திர பகுதியா இருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அலெக்சாண்டர் ராஜா அந்த நேரத்துல அவர் ஒரு செய்தி அனுப்புறாரு. அவர் எருசலேமுக்கு ஒரு செய்தி அனுப்பும்போது அவர் எருசலேம்ல சில வேண்டுதல் கேட்கிறாரு, சில சில போர் சேவகங்கள் கேட்கிறாரு, சில உணவு தேவைகள் கேட்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல எருசலேம்ல இருந்த பிரதான ஆசாரியன், அவர் பேர் ஜாடஸ் அல்லது ஜத்துஸ், அது எப்படி நீங்க உச்சரிக்கலாம், அவரு நிராகரிச்சார் அந்த 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 விண்ணப்பம். அவரு என்ன சொன்னார்னா, இல்ல நம்ம பர்சியா ராஜாக்களுக்கு தான் நம்ம கீழ்பட்டின்கிறோம், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இது என்ன நேரம்னா, மேதோ பர்சியா ராஜ்யம் முடியுது, கிரேக்கர் ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. அந்த இருக்கிற நேரத்துல அந்த சென்டர்ல இந்த மாதிரி இருக்கிற சம்பவம் நடக்குது. அப்போ அலெக்சாண்டர் இந்த பதில் கேட்டு, அவருக்கு அந்த காலத்துடைய ராஜாக்கள் இல்ல சொல்றது பதில் அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. இல்ல சொன்னா அவங்க உயிரை வாங்கிடுவாங்க, சாவச்சிடுவாங்க. அந்த மாதிரி அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த விஷயத்தை கேட்ட பின்பு, அவர் ஏற்கனவே ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருந்தார் தீர்வுல. அது முடிச்ச பிற்பாடு அவர் என்ன பண்றாருன்னா, அங்க போய் அவர் பள்ளி வாங்கறதுக்கு வரார் எருசலம். இப்போ இந்த விஷயத்தை அந்த பிரதான ஆசாரியன் ஜாதுஸ் அது கேள்விப்படும் போது, அவரு ஒன்னும் பண்ண முடியாது, எதிர்த்து முடியாது. மிகுந்த அவருக்கு பயம் உண்டாக்கி அவர் என்ன பண்றாருன்னா, தேவன் கிட்ட ஜெபம் வைக்கிறார். அந்த காலத்துல தேவன் எப்படி பேசுவார்னா, கெணுவு மூலமாய் தேவன் பேசிட்டாரு. அந்த ஜத்துஸ் பிரதான ஆசாரியன் ஜாடுஸ்க்கு அவருக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அவர் சொல்றாரு. அப்ப அந்த வகையில இந்த ஜாடுஸ் ஒரு பெரிய பெரிய கிராண்ட் வரவேற்பு அலெக்சாண்டருக்கு கொண்டு வராரு. அவருடைய எருசலேமுடைய இருக்கிற வாசல் எல்லாம் திறந்து வச்சு, பூக்கள் எல்லாம் அங்கே எல்லா வழியில போட்டு, அப்புறமா அவரு பிரதான ஆசாரியனுடைய இருக்கிற வஸ்திரங்களை தரித்து கொண்டு, பின்னாடி இருக்கிற ஆசாரியர்கள் வெள்ளையில அப்படியே அவர் வரவைக்கிறார் அலெக்சாண்டர் ராஜா. ஆனா அலெக்சாண்டர் ராஜா பள்ளி வாங்கறதுக்கு வர அலெக்சாண்டர் ராஜா இந்த காட்சி பார்த்துட்டு அவர் என்ன பண்றார், அவரே என்ன பாக்குறாருன்னா, என்ன பண்றாரு நம்ம பாக்குறோம்னா, அவரை சந்திக்கிறாரு, அவர் இறங்கி வணங்குறாரு. போது ஒரு அலெக்சாண்டருடைய ஒரு நண்பர் கேட்கிறாரு ஆச்சரியமா, நீ எவ்வளவு பெரிய ராஜா, எல்லாரும் உங்க முன்னாடி வணங்குறாங்க, நீ ஏன் இந்த ஆளு வணங்கிக்கிறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் இவரே வணங்கல, இவருடைய தேவன் நான் வணங்கிட்டேன். ஏன்னா இவருடைய தேவன் எனக்கு அவரு ஒரு கெணுவுல நமக்கு காமிச்சாரு, எப்படி அவர் தான் நம்மள வழி நடத்துவாரு, அவர் தான் நம்மளுக்கு வெற்றி தருவாரு, அவர் தான் எனக்கு உதவி பண்ணுவாரு. அப்ப இவருடைய தேவன், இவர் ஒரு ஊழியக்காரனா இருக்கும்போது நான் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தர வேண்டியான கனம், தர வேண்டியான இருக்கிற மதிப்பே நான் தருவேன். அப்ப எப்படி எருசலேம் நகரத்துக்குள்ள போய் ஆலயத்துல மிக மதிப்பு கூட அவரு செலுத்திட்டார். அப்புறமா எப்படி ஜாடஸ் அவருக்கு தானியேல் புத்தகத்திலிருந்து காமிச்சார் அவருக்கு இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை காமிக்கும் போது காமிச்சார், எப்படி அவர் மேதோ பர்சியா ராஜ்யத்துல இருந்து அவங்க மேற்கொண்டு அவருடைய ஆளுகை வரும். இதெல்லாம் விஷயம்
ஜாடஸ் வந்து இந்த 11ஆம் அதிகாரம் வசனம் 2, 3 அலெக்சாண்டர் ராஜாக்கு காமிச்சாரு. இதெல்லாம் விஷயம் என்னன்னா, ஒரு சரித்திர வரலாறு எழுதுறவர், அவர் பேர் வில்லார்ட். அவர் வந்து இது எழுதிட்டு பிரதர் ரசல் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சுக்கிறாரு. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த காலகட்டத்துல வந்து தேவன் வந்து கெணுவுகள் வழியாய் சப்பனாய் அவர் பேச செய்தி கொடுக்குவார். இப்ப தேவனுக்கு இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி வழி நடத்திட்டார். காரணம் நம்ம ஞாபகம் வைக்கணும், தேவனுக்கு எல்லாமே தெரியும். நடக்கிறதுக்கு முன்னமே அவருக்கு நடக்க போகிற விஷயங்கள் அவருக்கே தெரியும். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 46வது அதிகாரம் வசனம் 10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இது வந்து தேவனுடைய முன் அறிவு, ஃபோர் நாலேஜ். அந்த நாலேஜ்ல வந்து தேவன் வந்து இந்த காரியத்தை ஒரு வழி காமிக்கிறார். யாருக்கு? அந்த பிரதான ஆசாரியன் ஜாடஸ் அலெக்சாண்டருடைய கோபம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஓவர். இப்போ நீங்க பேசலாம் அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரர். பெரிய பேராகிராஃப் இது. இப்போ இது ஒரு பெரிய ஸ்டடி இருந்தனா நானே இந்த பேராகிராஃபின் விஷயங்கள் உங்களுக்கு கேள்வியை கேட்போம், அப்போ நீங்க பதில் கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப இது பெரிய ஸ்டடி பாணியில இல்ல, ஆனாலும் நீங்க கூட கண்டிப்பா கேள்விகள் கண்டிப்பா நீங்க கேட்கணும். விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணோம், அது ரொம்ப அவசியம். இது நம்ம புரிஞ்சிட்டோம் பிரதர், இது நம்ம புரியல பிரதர், இந்த காரியத்தை வந்து என்ன குறிக்குது, நீங்க கண்டிப்பா உங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இது ஒரு டிஸ்கஷன் பாணியா நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம். அந்த பெர்சியா தேசத்துல வெற்றி வாகை சூடுவதை குறித்து தியானிக்கும் போது மகதோனியால வந்து ஒரு தரிசனம் காண்கிறாங்க. தரிசனம் வந்து பார்க்கும் பொழுது விசேஷ ஆடை அவனுடையதாக இருக்க கண்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுவும் அர்த்தம் இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, அந்த அந்த ஜாடஸ் பிரதான ஆசாரியன் அவரு இந்த மாதிரி வந்து அவர் செய்யும்போது அலெக்சாண்டருக்கு கோபம் கொடுத்து, அலெக்சாண்டர் வந்து அவருக்கு பள்ளி வாங்குறதுக்கு வரும்போது தேவன் கிட்ட அவர் விண்ணப்பம் பண்ணாரு, தேவனே எனக்கு காப்பாத்து. அப்போ தேவன் வந்து எந்த மாதிரி ஒரு வழி காமிக்கிறார்னா, எப்படி அவர் தரிசனத்துல அலெக்சாண்டருக்கு காமிச்சார், அதே மாதிரி வந்து ஆலோசனை வழிநடத்துதல் கொடுக்கிறார் ஜாடஸ்க்கு. இப்படி செய், இப்படி வந்து வஸ்திரங்களை போடு, இப்படி வந்து அலெக்சாண்டருக்கு வரவை. அப்போ அந்த வகையில வந்து தான் மேசடோனியால இருக்கிற தரிசனத்துல அதாவது சப்பனால அலெக்சாண்டர் அதை பார்த்துட்டு அவருடைய கோபம் நீக்கப்பட்டு அவரு ஜாதஸ் மேல எந்த ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கல. ஓகேங்க. இதுல இந்த அவங்க அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து எடுத்திருப்பாங்களா புது இந்த சரித்திரம்லாம்? அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து தான் வில்லார்ட் சொல்லப்பட்ட ஒரு சரித்திர எழுதுறவர் வந்து அவருடைய ஹிஸ்டரியில இருந்து பிரதர் ரசல் கோட் பண்றார். நீங்க ஞாபகம் இருக்கும், கர்த்தருடைய முதலாம் வருகையின் சமயத்துல ஒரு ரொம்ப பெயர் பெற்ற சரித்திர வரலாறு பேர் வந்து ஜோசபஸ், இவர் பேர் வில்லார்ட். இந்த வில்லார்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆமா, அங்கத்துல இருந்து எடுத்தார், அங்கத்துல இருந்து கோட் பண்றாரு, அதுல தான் நமக்கு பச்சின் வந்துங்கிறோம்.
ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க வந்து அந்த காலத்துல தேவன் வந்து சப்பனங்கள் கனவு வந்து பயன்படுத்துவார். வழி நடத்துறதுக்கு, பதில் கொடுக்கறதுக்கு, செய்தி கொடுக்கறதுக்கு, ஆலோசனை கொடுக்கறதுக்கு. So அந்த அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்றோம் இங்க. அலெக்சாண்டருக்கு ஒரு சப்னம் வருது. இது மூலமாய் ஜட்ஜஸ் மேல இருந்த கோபம் அவரு அவர் 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 அந்த அந்த நிலையில இருந்து தப்பிக்கிறார் ஜாடஸ். சரி, யாருக்கு கமெண்ட் இல்லைன்னா நம்ம தொடரலாம். பக்கம் 13 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அலெக்சாண்டர் உலகத்தை குறுகிய காலமான 13 வருடங்களுக்குள் வென்றிருந்தாலும் அவனுடைய மரணத்திற்கு பின்னர் ராஜ்யம் அவனுடைய குடும்பத்தினரிடம் ஒரே தேசமாக தொடர்ந்து இருக்கவில்லை. ஆனால் அவனுடைய 4 இராணுவ தளபதிகளால் அது துண்டு துண்டாக்கப்பட்டது என்பது 4வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த 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 4வது வசனம் இப்ப வாசிங்க சிஸ்டர். வசனம் 4. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் காண்பிப்போம். பாருங்க, நோட் பண்ணி பாருங்க அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை. இந்த 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 வசனம் வந்து தேவன் எப்படி பேசுறார் பாருங்க. அவரு நிற்கும் போது, அதாவது அவருடைய ஆளுகை நல்ல நிலையில தோங்கும் போது சடுதியாய் முடியுது. சடுதியாய் அவருடைய ராஜ்யம் ஒடிஞ்சு போகுது. அதாவது விஷயம் என்னன்னா, அவரு 13 வருடங்கள் அவர் முழு உலகத்தை அவர் வந்து காங்கர் பண்ணி ஆளுகைக்குள்ள கொண்டு வந்த பின்பு நாங்க பாக்குறோம் எப்படி அவர் மரணம் சம்பவிக்கிறது. மரணம் சம்பவிக்கும் போது அவர் குடும்பத்துல இருந்து வாரிசு இல்லை. அவருடைய குடும்பத்துல வாரிசு இல்லாத பட்சத்துல அவருடைய 4 சேனாதிபதி அவங்களுக்கு தான் வந்து இந்த இருக்கிற பெரிய கிரேக்கர் ராஜ்யம், அலெக்சாண்டருடைய ராஜ்யம் பிரிக்குது தான் இங்க நாங்க பாக்குறோம். இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம தெரியும், தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருது. அங்கே ஆச்சரியமா நம்ம பாக்குறோம், சில அடையாள பாஷையில சில டீடைல்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். தானியேல் 7:6. அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுதான் அதே கிரேக்கர் ராஜ்யம். கிரேக்கர் ராஜ்யம் வந்து சிவிங்கைன்னா சிறுத்தை. சிறுத்தைக்கு ஒப்பாக. சிறுத்தைன்னா இந்த உலகத்துடைய மிகுந்த வேகமா ஓடுற மிருகம். மிகுந்த வேகமா ஓடுற மிருகம் அடையாளப்படுத்துது கிரேக்கர் ராஜ்யம். அந்த கிரேக்கர் ராஜ்யம் இந்த இருக்கிற பறக்கிற அளவுக்கு இருக்கிற ஓட்டத்தில அவங்களுடைய இருக்கிற முதுகுல வந்து 4 பச்சையோட இருக்கிற செட்டைகள் இருந்தது. அதுதான் அந்த 4 சேனாதிபதி. ஆனா காலப்போக்குல இந்த ஒரு கிரேக்கர் ராஜ்யம் உண்டாக்கப்பட்டு என்ன பாக்குறோம்னா, அந்த சிறுத்தைக்கு, அந்த சிவங்கைக்கு 4 தலையே வெளிப்படுது. அந்த 4 தலை வெளிப்படுதல் வந்து நம்ம பார்க்கும்போது குறிக்குது எப்படி இந்த இருக்கிற சம்பவம் நடக்குது அலெக்சாண்டருடைய இருக்கிற வாழ்க்கையில. இது மூலமாய் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த இந்த 4 பாகமா பிரிக்க வேண்டிய சூழல் வருது. மறுபடியும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 8வது அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில்
அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்து எழும்பினது. இதே விஷயம் வேற அதிகாரத்துல வேற பாணியில சொல்லப்படுது. அலெக்சாண்டர் உடைய 4 ஜெனரல் பேர் வந்து ஜெனரல் செல்யூக்கஸ், ஜெனரல் லிசிமாக்கஸ், ஜெனரல் டாலமி, ஜெனரல் கசாண்ட்ரா. இவங்க 4 ஜெனரலுக்குள்ள அந்த பெரிய கிரேக்க ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அதாவது அலெக்சாண்டரோட இருக்கிற கிரேக்க ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. இந்த காரியத்தை தான் இந்த இடத்துல இங்க நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வந்து இந்த ஆச்சரியமான வார்த்தைகள்ல இந்த தீர்க்க தரிசனம் பேசுறது நம்ம பார்க்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகள், நீங்க ஏதாவது பேசுறீங்களா, கேக்குறீங்களா? நீங்க கேட்கலாம். நினைக்கிறேன் இது ஒரு சரித்திர புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்க வச்சுற மாதிரி இருக்குது. ஏதோ பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை போல தெரியுது. புரிஞ்சுன்னு வந்துங்கிறீங்களா, இல்லாட்டி புரியுது கூட கஷ்டமா என்குதா? புரியுது பிரதர். சரி சரி சரி, அதான் நம்ம கேள்வி கேட்டீங்க. சரிங்க, இப்போ நம்ம 4வது வசனத்தை தாண்டி, தானியேல் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தாண்டி இப்ப நம்ம போறோம் அடுத்த பேராகிராஃப். இந்த இடத்தில் இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் 8வது அதிகாரம் வசனம் 3 முதல் 9 வரை, 20வது வசனம் முதல் 25 வரை உடன் ஒத்து இருப்பதை கவனியுங்கள். அலெக்சாண்டரின் சாம்ராஜ்யத்தின் பிரிவுகளில் ஒன்றிலிருந்து வசனங்கள் 8, 9, 21 ஒப்பிட்டு பார்க்கவும். ஒரு சின்ன கொம்பு அல்லது வல்லமை வெளியே புறப்பட்டு வரும். அது மிகவும் பெரியதாகும். இது ரோமாபுரியை குறிக்கிறது. அது கிரேக்க தேசத்தின் அழிவின் மீது உயர்ந்து செல்வாக்கு பெற்றது. ரோமாபுரி சாதாரண தேசமாக இருந்த வேளையில் அதன் ஸ்தானாபதிகள் கிரேக்க தேசத்தின் பராக்கிரமத்தை ஒத்துக்கொள்ள தீவிரமாக இருந்தபோது மகா அலெக்சாண்டரின் பாதத்தில் விழுந்து சாம்ராஜ்யத்தின் ஒரு பங்காக மாற ஆயத்தமாக இருந்தாலும் கூட ரோம ராஜ்யம் படிப்படியாக உன்னத நிலைக்கு உயர்ந்தது. நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற பேரால நம்ம படிக்கும்போது மேதோ பரிசியா ராஜ்யம் நடந்து கொண்டுட்டு இருக்கும்போது கிரேக்க ராஜ்யம் உடைய இருக்கிற வல்லமை படிப்படியா மெதுவா வெளிப்பட ஆரம்பிச்சு எந்த அளவுக்குன்னா கடைசியில மேதோ பரிசியா ராஜ்யமே மேற்கொள்றதுக்கு. இப்போ இந்த கிரேக்க ராஜ்யம் உண்டாக்கப்பட்ட பிற்பாடு கிரேக்க ராஜ்யத்துல, ஏன்னா கிரேக்க ராஜ்யம் ஒரு சாம்ராஜ்யம், முழு அந்த அந்த நேரத்துடைய உலகத்துடைய மேல ஆளுகை செய்யறது. இப்போ அந்த இருக்கிற சாம்ராஜ்யத்தின் மத்தியில ஒரு சிறிய கொம்பு, அது என்னன்னா ரோமாபுரி. இப்ப ரோமாபுரி வந்து அடுத்து சாம்ராஜ்யம் வரப்போவோம். ஆனா மெதுவா படிப்படியா ரோமாபுரியோட இருக்கிற பெருகுதல், வெளிப்பாடு, அது பத்தி இந்த பேரல நம்ம பார்த்துக்கிறோம். வசனங்கள் வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் விசேஷமாய் 8, 9, 21. தானியேல் 8வது அதிகாரம் வசனம்
8:9. அப்பொழுது வெள்ளாட்டு கடா இருங்க சிஸ்டர். இது ஆக்சுவலி நான் என்ன பார்க்கறேன்னா, பிரதர் வந்து கம்பேர் பண்றாரு. தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-9 மற்றும் 20-25 அவரை கம்பேர் பண்றாரு. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த காரியத்தை வசனம் 8, 9 மற்றும் 21 இங்கே இந்த 11ஆம் அதிகாரம் தானியேல். இது 8வது அதிகாரம் brother. இல்ல பாருங்க. சரி, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது இந்த அதிகாரத்துல 8, 9 மற்றும் 21 பத்தி கம்பேர் பேசுறார் பிரதரு. சரி, நீங்க வாசிங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 3-9 மற்றும் 20-25. தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 9 வரை. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்பிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பரவாமல் தேசத்தின் மீதெங்கும் கொண்டது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்து எழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. வசனம் 20 முதல் 25 வரை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. இது தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 3-9. மறுபடியும் ரொம்ப அருமையான அடையாள பாஷையில மேதோ பரிசியா ராஜ்யம் 2 கொம்பு வேற வேற இருக்கிற சைஸ்ல இருக்குது. அந்த கொம்பு இந்த இருக்கிற ஆட்டுக்கடாக்கு ஒரு கொஞ்சம் நம்ம பார்க்கிறோம் வசனங்கள் 3 ஆரம்பி அது பேசுது. இந்த மேதோ பரிசியா ராஜ்யம் எப்படி இதோடைய மகிமை பெருகுது, எப்படி இது ஒரு பலமுள்ள சாம்ராஜ்யம் ஆகுது. அப்புறமா 5ஆம் வசனத்துல ஒரு வெள்ளாட்டுக்கடா வருது. மேற்கு தேசத்துல இருந்து
அது எப்படி வருதுன்னா, அவ்வளோ வேகமா வருதுன்னா, அது அது தரையே தொடர்றது இல்ல. அவ்வளோ வேகமா. அது என்னன்னா, இது அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட் மூலமாய் எப்படி ஆரம்பிக்குது கிரேக்கர் ராஜ்யம்? எப்படி அந்த கிரேக்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது? ஆனா, அவ்வளோ மகிமையில, அவ்வளோ ஒரு வல்லமையில ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு, நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆ இந்த 8வது வசனம் ஆ சொல்லுது, அவர் அவ்வளோ மகிமையில ஆகப்பட்டுக்கு பின்பு, ஆ அந்த பெரிய ஆ கொம்பு ஒடிஞ்சு போயிடுச்சு. அப்புறமா 4 இருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆ 4 கொம்புகள் வெளிப்பட்டது. அந்த 9ஆம் வசனம். அப்ப அது மத்தியில 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிறிய கொம்பு. அந்த சிறிய கொம்பு என்னன்னா, அடுத்து ரோமாபுரி. ரோமாபுரி வந்து எப்படி மெதுவா அது பெருகிடும். அப்புறமா அது எப்படி வந்து வல்லமைக்கு வரும். ரொம்ப ரொம்ப அ ஆச்சரியமான அடையாள பாஷைங்க. அந்த அடையாள பாஷை அ மறுபடியும் இதே 11ஆம் அதிகாரத்தோட இருக்கிற சரித்திர வரலாறு எத சொல்லப்பட்டிருக்குது இங்க 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சுன்னு வந்துருக்கிறோம். இதே விஷயம் தானியேல் 8ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம பார்த்தோம் வசனங்கள் 3ல இருந்து 9. இப்போ வாசிக்கலாம் 20ல இருந்து 25. அதே தானியேல் ஆ 8ஆம் அதிகாரம். வசனம் 20 முதல் 25 வரை. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோவென்றால், பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிவு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் 21ல இருந்து 20ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை ஆரம்பத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த விளக்கம் வெளிப்படுது. யார் அந்த வெள்ளாட்டுக்கடா? அது மேதோ பரிசியா. அடுத்து வந்து அது யார்? அது இன்னொரு மேற்கு பக்கத்துல இருந்து வருது அந்த ஆஹ் ஆஹ் இது வெள்ளாடு. அந்த வெள்ளாடு வந்து கிரேக்கரோடைய இருக்கிற ராஜா. அப்புறமா இப்படி சொல்லும்போது நம்ம பார்க்கிறோம் எப்படி அந்த சரித்திர வரலாறு சொல்லிட்டு அப்புறமா 23ஆம் வசனத்துக்கு வரும்போது ஒரு பயங்கர ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிட்டு இப்போ என்ன பார்க்கிறோம்னா பேசுது போப் அமைப்பு பத்தி. வசனம் 23 உடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் நீங்க வாய்ப்பு இருந்தா படிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 23, 24, 25 போப் அமைப்பு பத்தி, போப் அமைப்போடு இருக்கிற அதிகாரம் ஆளுகை பத்தி மற்றும் போப் அமைப்போடு இருக்கிற அழிவு பத்தி ஏதோ இன்னும் நடக்கல நம்ம நாட்கள்ல. அது இந்த 25ஆம் வசனத்துல வந்து பேசின்னு இருக்குது. எப்படி தெய்வீக வல்லமையில போப் அமைப்போடு இருக்கிற அழிவு நடக்கும். ஸோ இந்த இந்த இருக்கிற 8ஆம் அதிகாரத்துல இருக்கிற சரித்திர வரலாறுல பார்க்கும்போது மேதோ பரிசியா ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், கிரேக்க ராஜ்யத்திலிருந்து எழும்பி வருது ரோமாபுரி. ரோமாபுரி மூலமாய் உண்டாக்கப்படுது போப் அமைப்பு. இது விஷயம் வந்து சகோதர சகோதரிகள் கொஞ்சம் உள்வாங்கிடு இந்த காரியத்தை. ஏதாவது
விஷயத்தை உங்களுக்கு ஒரு திருப்பி கேட்கணும்னா ஒரு மாதிரி அப்படின்னா தாராளமா கேட்கலாம். பிரதர் பால்ராஜ். வாங்க பிரதர். குட் ஈவினிங். வணக்கம் பிரதர், வணக்கம். பிரதர் இது வணக்கம். ஃபுல்லா அடையாளம் பார்த்த ஹிஸ்டரி. முகமுகமா நேர்ல பார்த்து நீங்க ஒரு போர்டுல எழுதி போட்டு விளக்கம் சொன்னாலோடைய இது புரியாது. கேள்வி கேட்கவே முடியாது. கரெக்ட் கரெக்ட். தனிப்பட்ட விதத்துல நேர்ல நீங்களும் உட்கார்ந்து பைபிள் கையில வச்சு இது படிச்சுட்டா ஒண்ணுமே பைபிள் கையில இருக்கணும், பைபிள் கையில இருக்கணும், கம்பேரிசன் மாதிரி பார்க்கணும். ஆமா பிரதர், உண்மைதான். நீங்க நேர்ல இருக்கணும், எங்களோட இருக்கணும், போர்டுல எழுதி போடணும். உண்மை 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 உண்மை. இதெல்லாம் இல்லாம இது பட் இங்க என்ன பாக்குறோம்னா பாருங்க, அந்த 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு சாட்சி சரித்திர வரலாறு அதே மாதிரி 8ஆம் அதிகாரத்துல காணப்படுது. அப்படியே இருக்கு. அடையாளங்கள் வேற. இந்த காரியத்தை அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா, கேட்கணுமா? இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஏன்னா நம்ம டைமிங் கூட. ஒரு சின்ன டவுட் பிரதர். கண்டிப்பா கேளுங்க. அதாவது இப்போ அலெக்சாண்டர் பத்தி, அதாவது இந்த மேரிய தேசத்தை பத்தி பார்க்கும் பொழுது ஏன் வெள்ளாட்டு கடாவையும் ஆட்டுக்கடாவையும் பத்தி அது ஊமை சொல்றாங்க? ஏன்னா நம்ம பாக்குறோம் தேசத்தை பத்தி பார்க்கும் பொழுது நீங்க இப்போ கடைசியா போப் மார்க்கமா இருக்கட்டும் ஒரு மிருகத்தை ஒப்பிடுறாங்க, வெளிப்படுத்தலா இருக்கட்டும். ஆனா இவங்கள ஏன் வெள்ளாட்டு கடாக்கு ஒப்பிடுறாங்க? ஒரு டவுட். இந்த காரியத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு சஜஷன் இது தானியல் புஸ்தகம். நீங்க தானியல் 7ஆம் அதிகாரம்ல இங்க பார்க்கும்போது அங்கே தேவன் இந்த இந்த உலகத்துல நடக்கிறது 4 பெரிய சாம்ராஜ்யங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர 4 விதவிதமான மிருகங்கள் ரூபத்துல காமிக்கிறார். அந்த வகையில ஒருவேளை இது தேவன் மிருகங்களுடைய அடையாளங்களை வச்சு இந்த சாம்ராஜ்யங்கள் இங்கே காமிச்சுங்கிறாரு. பட் நானு ரொம்ப டீப்பா அந்த 8ஆம் அதிகாரம் சரி, இந்த 11ஆம் அதிகாரம் சரி, ரொம்ப டீப்பா இதுக்கு முன்னாடி நான் போல அது படிக்கல, அது மேல தியானம் பண்ணல. இந்த மாதிரி கேள்வி எதுவும் உங்களுக்கு எழும்புது, அது மாதிரி கூட எனக்கு எழும்பல. ஸோ மற்ற சகோதர சகோதரிகள் இங்க யாருக்கு ஏதாவது கருத்துன்னா நீங்க பேசலாம். பிரதர் பிரதர் அனீஸ் பேசலாம். இங்க ஆடு பிரதர் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த மிருகங்கள் அப்படிங்கிறது ராஜ்யங்களை குறிக்கும். ஆக்சுவலா ஸ்பெஷலாட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு வெள்ளாட்டு கடா கொம்பு அப்படின்னு சொல்லும்போது அது தனிப்பட்ட ராஜாக்களை குறிக்கும். அந்த கொம்பு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி வரும்போது ஒரு ராஜா அந்த மாதிரி ஒரு ஆளுகை செய்யற ஒருத்தரை அது குறிப்பதாட்டு இருக்கும். நிறைய தீர்க்க தரிசனங்கள் அப்படி இருக்கு. அதனால இங்க அந்த வெள்ளாட்டு கடா கொம்பு அப்படிங்கக்கூடிய அந்த இதுல இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரெண்டாவது அந்த ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை அங்க சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம அங்க பாக்குறோம் பிரதர். அது நம்ம இன்னும் அதிகமாட்டு தியானிக்கும் போது அந்த ஏன்னா நீங்க அந்த மிருகங்களை சொல்லும்போது கூட அங்க நம்ம பார்க்கும்போது அந்த சிறுத்தை ஒண்ணு ரொம்ப கெடியும் பயங்கரமான மிருகம், அந்த தன்மைகளை கூட அங்க குறிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். அப்படி கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ அனீஸ். இப்ப நீங்க பேசும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, தெரியல நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்துருக்கோம். ஆடு சண்டை பண்றது இல்ல. ஆனா வெள்ளாட்டுக்கடா கொம்புகளை வச்சு பயங்கரமான சண்டை நடக்கும். நீங்க பார்த்திருக்கோம் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த இருக்கிற இயற்கையின் சுபாவம் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா அது நடக்கிறது, அந்த சண்டைகள் கொம்புகளை வச்சுட்டு மேபி அது
வச்சு வந்து இங்கே தேவன் வந்து இந்த 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 ராஜ்யங்கள் அப்படிப்பட்ட மிருகம், அப்படிப்பட்ட மிருகத்தோட இருக்கிற சண்டைக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. இப்படித்தான் தோணுது. மற்ற சகோதர சகோதரி ஏதாவது தாட் தான் பேசுங்க. கிராமங்கள் பக்கமெல்லாம் நீங்க பார்த்திருக்கோம். அதுல ஸ்பெஷலா என்னன்னா கொம்புன்னா ஒரு தனிப்பட்ட ராஜாவை குறிக்கும் இல்ல அப்படிங்கறது. அது கரெக்ட், அது கரெக்ட். நான் பிரதர் கேக்குறாரு, ஏன் ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஏன் ஒரு இது ஆட்டுக்கடா ஏன் அப்படி வந்து இங்க பயன்படுத்துக்குது? எதுக்காக? அது கொம்புக்காக பயன்படுத்துக்குது. அந்த கொம்பு ஒரு பக்கம், அந்த ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவுடைய சண்டை, அந்த கொம்புகள் ஒடிக்கும் அந்த சண்டையில, அந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்கிறேன். இது தேவன் வந்து பயன்படுத்துங்க. கிருஷ்ண பிரதர், அது வந்து கரெக்டான விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த ஆடு அப்படிங்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சில ராஜ்யங்கள் சாது ஆட்டு இது பண்ணும். சில ராஜ்யங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கிறதுக்கு அது வேற மாதிரி. அந்த மாதிரி கூட இந்த வால்யூம்லயே வந்து அது பிரதர் சில இடங்கள்ல கோட் பண்ணியிருப்பாரு அந்த விஷயங்களை. நம்ம படிக்கலாம், இனி வரக்கூடிய நாட்கள்ல படிப்போம்னு நினைக்கிறேன் பிரதர். ஆமா ஆமா ஆமா. வேற சகோதர சகோதரிகள் ஏதாவது கருத்து இருந்தா பேசலாம். வசனங்கள் 8ஆம் அதிகாரம் 3-9, 20-25 தான் இங்க நாங்க பாக்குறோம். இந்த விஷயத்தை வந்து நம்ம பாக்குறோம். பிரதர் வந்து எடுத்து பேசிக்கிறாரு. மறுபடியும் இது அலெக்சாண்டரோட இருக்கிற கிரேக்க ராஜ்யம் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து மேதோ பரிசியா மேல மேற்கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டு பயங்கரமான மகிமை ஆயிடுச்சு. ஆனா உடனே ஒடிஞ்சு போகுது. எனக்கு வேற 13 வருஷத்துல வந்து அலெக்சாண்டர் இவ்வளவு பெரிய உலகம் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அவரே மறிக்கிறாரு. அவருக்கே வாரிசு இல்ல. அவருடைய சேனாதிபதிகள் யார் உதவியில வந்து இந்த பெரிய வேலை செஞ்சாரு, அழகை கொண்டு வந்தாரு. அவங்க கையில 4 பிரிக்கிறது தான் இங்க நம்ம பாக்குறோம். ஆனா அந்த சூழ்நிலையின் மத்தியில ஒரு சிறிய கொம்பு, அந்த சிறிய கொம்பு வந்து ரோமாபுரி. அதே ரோமாபுரி போக போக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு சரித்திர வரலாறு எங்கே போனா ரோம ராஜ்யம் வருது. ஆனா ரோம ராஜ்யத்துக்கு பின்னாடி ரோம ராஜ்யத்தின் வழியாய் இந்த போப் அமைப்புடைய இருக்கிற அதிகாரம், இதுதான் விஷயத்தை இங்கே காமிச்சு. யாருக்கு ஏதாவது ஃபைனல் கமெண்ட்ஸ் எதுனா பேசலாம். அந்த போப் மார்க் அந்த இது தரிசனம் நிறைவேறலாம் சொன்னீங்களா? அது என்ன வசனம் சொன்னீங்க? தானியேல் 8ஆம் அதிகாரம் 20-25, 23, 24, 25. கேட்டுச்சா? கிடைக்குது. அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க லைட்டா. அதுதான் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க. இது போப் அமைப்பு பத்தி பேசுது. போப் அமைப்போடு இருக்கிற அந்த பாலாக்கிற அருவருப்பு அமைப்பு, அதோடைய ஆளுகை, அதோடைய இருக்கிற செயல்பாடு, அதோடைய இருக்கிற விரோதம், பரிசுத்தவான்களுக்கு விரோதம், அந்த காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கடைசியில அது எப்படி அழிய போவோம்? அது மனுஷனுடைய மூலமா இல்ல, தெய்வீக வல்லமையில அது அது ஒடிஞ்சு போவோம். நம்ம நல்லா தெரியும். அந்த தெய்வீக வல்லமை வந்து குறிக்குது 7ஆம் கலசம் வழியாய் இந்த போப் அமைப்புடைய முற்றிலும் அழிவு நடக்க போகுது. தேங்க்யூ. இன்னைக்கு இருக்கிற வேற சில கேரி ஓவர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க கண்டிப்பா கொண்டு வரலாம். இப்போதைக்கு நம்ம முடிவு அடையணும். தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த இருக்கிற தியானத்தின் வழியை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இப்போ ஓவர் டு பிரதர் பிரேம்.